குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி பூதாய யோகினே மகாஸ்வாமி கனிஷ்டாய சிவாரியாய நமோஸ்துதே. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர, சங்கரா சம்போ மகாதேவா. சிவா பெரிவா. இன்னைக்கு சிவன் சாரை பற்றி சொல்கிறேன். போன வாரம் சுப்புனிக்கும் சுப்புனி கடைசி வரைக்கும் மகாபிரிவாளை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன். 2 பேரும் ஒன்றுதாங்கிறத அவர் எடுத்து காமிச்சிட்டார் சிவன் சார். இப்போ 2 பேரும் ஒன்றுதாங்கிறதுக்கு அடையாளம் தான் சொல்ல போகிறேன். இப்போ மறுபடியும் டாக்டர் பத்மா சுப்பிரமணியத்தோட அண்ணா திரு பாலகிருஷ்ணன், அவரது சக தர்மினியும் அவரும் ஒரு தரம் ஸ்ரீ மகாபிரிவா ஜெயந்தி அன்னைக்கு காஞ்சிபுரம் போக முடியாத சூழ்நிலை. அதனால் என்ன பண்ணா, 2 பேரும் சிவன் சார்கிட்ட போயிட்டு அவர்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு, சார் இன்றைக்கி பெரியவா ஜெயந்தி, பெரியவாளை நினச்சிட்டு உங்களுக்கு நமஸ்காரம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணினான். நீ இங்கே நமஸ்காரம் செய்யறத பெரியவா அங்கேயே தனக்குன்னு எடுத்துன்னுட்டார் ஓ அப்படின்னு விட்டார். அதே மாதிரி என்னாச்சு, ஒரு தரம் சாத்தூர் ரமன் கிட்டக்க ஃபோட்டோ கண்ணன் ஸ்ரீ சிவன் சாரோட ஃபோட்டோ ஒன்று கொடுத்தார். அதை அவர் எடுத்துக்கிட்டு நேராக மகாபெரிவாள்கிட்ட போயிட்டார். ரமன் கையில் இருந்த படத்தை பார்த்த பெரியவா, இது யார் ஃபோட்டோ தெரியுமா? இது என் தம்பியோட ஃபோட்டோ. ஆற்றுல பூஜை அறையில் ஏன் படம் எங்கே வச்சுருக்கியோ அங்கே அதுக்கு பக்கத்தில் இவன் ஃபோட்டோ வச்சுடும். நாங்கள் 2 பேரும் சமந்தான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ 2 பேரும் ஈக்குவலுங்கிறதுக்கு இதை விட இன்னும் வேறு என்ன வேணும்? ஸ்ரீ சார் வரலாறு எழுத ஆரம்பித்த எனக்கும் அவருக்கும் உள்ள சொந்தம் எப்படிப்பட்டதுங்கிறத மகாபெரிவாவை நான் பல தடவை ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஃபோட்டோ கண்ணன் சிவா சாரையும் படம் பிடிச்சதை பார்த்த பெரியவா, இதுவரை பர்சனல் ஃபோட்டோகிராஃபராக இருந்த, இப்போ ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபராக ஆகிட்ட, ப்ரமோஷன் ஆகிடுத்து நோக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இப்போ சிவன் சாரோட அவதாரம் எப்படிங்கிறத சொல்கிறேன் நான். பிரம்மஸ்ரீ சதாசிவ சாஸ்திரிகளோட செல்ல பேரு சாச்சு. முற்றிலும் துறந்த பரம ஞானியான மகாபெரிவா கூட தன் பூர்வாசிரம தம்பி செல்ல பேரை மறக்கவே இல்லை. எப்பவும் தம்பியை பற்றி சொன்னால் பெரியவா சாச்சுவா அப்படின்னு தான் சொல்லுவாராம். ஏன்னா அவரோட பேரை சதாசிவங்கிற பேரை சாச்சுன்னு தான் முதல்ல செல்லமாக எல்லாரும் கூப்பிடுவா. மோட்ச நதியான காவிரி ஓடுற சோழ நாட்டில் திருவையாருக்கு பக்கத்தில் கிழக்க இருக்கிற ஈச்சங்குடியில் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 3/10/1904 திங்கட்கிழமை நவமி திதியில் பூச நட்சத்திரத்தில் ராத்திரி 10:20க்கு மதுஸ்ரீ மகாலட்சுமி அம்மாளுக்கும் பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கும் 4வது திருக்குமாரனா அவதாரம் ஆனார். அவர் பிறந்த உடனே நிறைய சுப சகுனங்கள்லாம் கிடச்சிருக்கு அவளுக்கு. பெற்றோருக்கு பரம சந்தோஷம். வைதிக முறைப்படி எல்லாம் பண்ணினா அவருக்கு சதாசிவத்துக்கு சதாசிவம் அப்படின்னு பேரும் வச்சுட்டா. இவருக்கு அவதார குணம் என்ன? எல்லாமே அற்புதமாகவே இருந்தது. எந்தரோ மகானுபாவுலு அப்படிங்கிற தியாகராஜரோட கீர்த்தனைப்படி 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் ஸ்ரீ சிவன் சார் அவர் எழுதின ஏணிப்படிகளில் மாந்தர்கள் என்ற அந்த புஸ்தகத்தை படித்து அதன்படி நாமெல்லாம் வாழ முயற்சி பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானும் உங்களுக்கு தினம் ஒரு அத்தியாயமாக ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புஸ்தகத்தை படிக்கிறேன். நம்மெல்லாம் சாதாரண மனுஷா, போன ஜென்மத்து பாவங்கள் புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்மவினை கடன்களை தீர்க்கத்தான் நம்மளாக பிறவி எடுத்திருக்கோம். ஆனால் துறவிகள் ஞானிகள் எந்த கடனும் பொருட்டு அவளுக்கு பிறவி இல்லை. மாயஷ்டி காண்பதற்காக பேரின்பத்தை அனுபவிப்பதற்கு அவர்கள் தோன்றி இருக்கா இந்த லோகத்தில். சிவன் சாருக்கு ரொம்ப பிடிச்சது அல்வா. அப்புறம் அவர் தூத்தமே குடிச்சதே கிடையாது. ஒரு டிராப் தூத்தம் கூட அவர் குடிக்க மாட்டார். அவருக்கு தூத்தமே வேண்டாம். அவர் சாப்பிட்றது எவ்வளவா?
ஒரே ஒரு உருண்டை, ஒரு 20 பருக்க இருக்குமா அதில், அவ்வளோதானா. அவ்வளோதான் அவரோட சாப்பாடு. இதுக்கப்புறம் உள்ள கதைகளெல்லாம் நான் அடுத்த வாரம் சொல்லட்டுமா? நன்றி, வணக்கம்.